Morning. Morning. Okay. Okay. Yeah. Good morning. நம்ம ஏப்ரல் 18th போல் டேக்காக நம்ம கடைசி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அனைத்து அசம்பிளி செக்மெண்ட்ஸில் நடந்து கொண்டு வந்திருக்கு. இன்று வந்து மொபைல் பார்ட்டி சொல்கிற நம்ம ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு மொபைல் பார்ட்டி அனுப்புவோம். தட் இஸ் வித் த போலீஸ். ஒரு வண்டி வந்து அதில் நம்ம இவிஎம்ஸ் அண்ட் அதர் போலிங் மெட்டீரியல் கொண்டு போகிறதுக்கு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 267 மொபைல் பார்ட்டி வெஹிக்கிள் ஹவ் அசெம்பிள்ட் இன் ஏஆர் கிரவுண்ட்ஸ். ஸோ ஏஆர் கிரவுண்ட்ஸில் இப்போது ஜிபிஎஸ் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டியும் ஜிபிஎஸ் அடாப்ட் பண்ணி அது மானிட்டர் பண்ணுறது இங்கே கண்ட்ரோல் ரூமில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 days வந்து கம்ப்ளீட்லி அந்த வண்டி மூமெண்ட் வந்து வில் பி மானிட்டரிங் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃபைனலி இவிஎம்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க ரிசப்ஷன் சென்டரில். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு இவிஎம்ஸ் திரும்பி வர வரைக்கும் ஜிபிஎஸில் வி வில் பி மானிட்டரிங் த மூமெண்ட் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸ். Now, entire police deployment arrangements எல்லாமே அப்சர்வர் கன்கரன்ஸ் உடனே எஸ்பி அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹவ் சாட்டிஸ்ஃபைட் வித் த police deployment with police and non-police personnel யூஸ் பண்ணியிருக்காங்க to cover all the polling stations of Tirunelveli. Now, so with regard to some of the initiatives of ECI சொன்ன மாதிரி நமக்கு வந்து all women booths, that is booths which are handled only by the women. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ்வலி அட்லீஸ்ட் 1 per assembly பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருநெல்வேலியில் வந்து ஆல்மோஸ்ட் 70-75% போலிங் பர்சனல் ஆர் உமன். So we see that almost 520 booths after நம்ம randomization-க்கு அப்புறம் we have seen that 520 booths in entire district has all women managed booths. So this is actually very unique and a very welcome gesture. So all the lady employees of Tirunelveli are well equipped now to take on the election. Then model polling booths we are setting up, 4 per assembly. So 4 per assembly we are setting a model booth. So model booth வந்து we are trying to keep it like all the ideal situations of ஒரு polling stationல என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே. Of course all the polling stations we have ensured basic minimum facilities. So ஒரு model booth வந்து 4 booth per assembly we have selected and we are preparing. Now with regard to postal ballots, we have so far received Form 12 for 16,194 personnel. So and the நம்ம வாங்கின 14th April வரைக்கும் நம்ம வாங்கின 16,194 Form 12க்கு எல்லாருக்கும் நம்ம போஸ்டல் பேலட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 16,194 போஸ்டல் பேலட்ஸ் வந்து திருநெல்வேலியிலிருந்து கொடுத்துருக்கோம். சில பேர் அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட கேட்டிருந்தாங்க, அவருக்கு கூட போஸ்ட்டில் அனுப்பியிருக்கோம். ஸோ அண்ட் ஓட் நமக்கு வாபஸ் வந்து பேலட் வந்தது. ஓட் காஸ்ட் சோஃபார் இஸ் 6,388. இது வந்து நம்ம ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நேற்று கூட எஸ்பி டிஸ்ட்ரிக்ட் போலீஸில் தென்காசி மற்றும் திருநெல்வேலியில் 2 ஃபெசிலிட்டேஷன் சென்டர் பண்ணோம். அண்ட் டெய்லி வந்து நமக்கு போஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. சர்வீஸ் ஓட்டர்ஸும் ஓட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது மொத்தமாக இது வரைக்கும் 6,388 போஸ்டல் பேலட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இது போக இடிசி கொடுக்குறோம். ஸோ இடிசி வந்து போலிங் பர்சனல்ஸும் சில பேர் இடிசி கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மைக்ரோ அப்சர்வர்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மைக்ரோ அப்சர்வர்ஸ் என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வந்து க்ளோஸ் டு 300 பேர் வந்து மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த என்டையர் மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்து இடிசி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வித்தின் த கான்ஸ்டிடுவன்சி. ஒரு 19 people could not were shortage in தென்காசி. ஸோ அதுக்காக அவருக்கு மட்டும் போஸ்டல் பேலட். பட் ஆல் மைக்ரோ அப்சர்வர்ஸ் ஹேவ் பீன் given இடிசி அண்ட் போஸ்டல் பேலட். 19, only 19 was shortage in Tenkashi, so we had to send them from Tirunelveli. And live web streaming வந்து 725 ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம அந்த வெண்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Most of them are college students and youngsters who are coming out to do. Yeah. So for all of them we are giving EDC. யார் யாருக்கு வந்து இந்த இடத்துல ஓட் இருக்கோ என்ரோல் ஆயிருக்காங்களோ அவர் எல்லாருக்கும் we are giving EDC to them. So they will be voting in the booth that they are appointed. So that also we have covered.
So around 725 people will be appointed by this vendor to help us have this live web streaming from 1300 booths. Now VVPAT and EVMs வந்து கேண்டிடேட் செட்டிங் முடிஞ்சு எல்லாமே பூத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு ரிசர்வ்லேயே ஒரு 690 இப்போ திருநெல்வேலி கான்ஸ்டிடுவன்சி பொறுத்த மட்டுக்கு 699 VVPATs வந்து ரிசர்வ்லேயே இருக்குது. So close to 29% is our reserve for VVPAT. Whereas CU வந்து control unit 359 359 CU is there with us as reserve, and BU வந்து 714 BU ballot units are there as reserve with us. இதுமே நம்ம candidate set பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். We will give one extra zonal party மூவ் ஆகும்போது zonal party கையில் ஒரு extra set கொடுப்போம். So that immediately if they need to replace, they will replace it. அதுக்கு மேலே அவருக்கு தேவைப்பட்டால் நம்ம தாலுக் ஆஃபீஸில் we will be keeping in the strong room and we will supply immediately. We have thoroughly verified all the machines. ஏன்னா கேண்டிடேட் செட் பண்ணும்போதே ஒவ்வொரு மெஷின்லேயும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டு தான் கரெக்டாக இருக்கிறது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். சம் ஆஃப் தெம் கேம் ஆஸ் ரிப்பேர். அது நம்ம கேண்டிடேட் செட் பண்ணும்போதே சில விவிபேட்ஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பெல் இன்ஜினியர்ஸ் அதை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ வி ஹவ் நாட் டேக்கன் எனி திங். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கேண்டிடேட் செட் பண்ணது எல்லாமே பக்காவாக இருக்கிற மெஷின்ஸ் இருந்தாலும் எல்லா ஜோனல் பார்ட்டிக்கிட்ட ஒரு ரிசர்வ் மெஷின் இருக்கும். இதே போல் தென்காசி கான்ஸ்டிடியூயன்ஸ்க்கு 673 விவிபேட்ஸ் ரிசர்வில் இருக்குது. கண்ட்ரோல் யூனிட் வந்து 383 கண்ட்ரோல் யூனிட் ரிசர்வில் இருக்குது. பேலட் யூனிட் 324 வச்சுருக்காங்க. ஸோ தே ஆல்சோ ஹேவ் சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் டு மீட் த கண்டின்ஜென்சி. Now one information I would like to give, and the new Epic card when we are distributing, we found that 2 cases where there was a complaint that the photo mismatch ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. But photo mismatch ஆயிருந்தாலும் in case if there is any error in the Epic card, please don't worry. ஏன்னா அது நம்ம பேர் வந்து ரோலில் இருந்தால் போதும். ஸோ வேறு எந்த ஒரு பிரச்சனை, அதுதான் நம்ம யூஸ்வலி ரோல் கொஞ்சம் சரி பாருங்கன்னு சொல்லுவோம். பப்ளிஷ் பண்ணப்போ எல்லாம் அந்த ரோலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால், ஏன்னா ஜெண்டர் வந்து மாற்றிருக்கலாம், ஒரு அட்ரஸ் கொஞ்சம் தப்பாக இருக்கும், இல்லைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா. ஸோ பட் எனிவே இப்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஈவன் இஃப் தெர் இஸ் எனி மிஸ்டேக் இன் த எபிக் கார்டு விச் யூ ஹேவ், நீங்கள் வேறு நம்ம சொன்ன அந்த 11 ஐடென்டி கார்டில் எனி ஐடென்டி கார்டு, உங்கள் ஆதார் கார்டோ, பேங்க் பாஸ்புக் ஆர் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஈவன் என்ஆர்இஜிஎஸ்ல கொடுக்குற அந்த பேங்க் பாஸ்புக், ஸோ இதில் இருக்கிற எனி ஃபோட்டோ ஐடென்டி கார்டு வச்சுட்டு நீங்கள் தான்ன்றது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒன்ஸ் யூ கோ டு த திங். பிகாஸ் உங்கள் பேர் மட்டும் ரோலில் இருக்கணும். பேர் இருந்தால் எனி ஐடென்டி கார்டு உடனே நம்ம ஓட்டு போடலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. பரவாயில்ல. பிகாஸ் அதுக்கு தான் அங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. நம்ம பிஎல்ஓஸ் அண்ட் விஏஓஸ் யூஸ்வலி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் வந்து விஏஓ கன்சல்ட் பண்ணுவாங்க இன் கேஸ் தெர் இஸ் அ. பட் ஒன்ஸ் யூ ஷோ யுவர் ஐடி கார்டு, ஒரு ஆதார் கார்டோ இல்லை எனி ஒன் ஆஃப் தோஸ் 11 டாக்குமெண்ட்ஸ், அது வெரிஃபை பண்ணி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வில் அலோ யூ டு vote. Then with regard to complaints received, இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் ரூமில் இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் வேறு வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷன் பற்றி வந்துட்டு இருக்குது. இமீடியட்டாக எஃப்எஸ்டிஸ் வந்து அந்த இடத்துக்கு போய் விசாரணை பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ப்ரெமிசஸில் இருக்குது, ஒரு வீட்டில் இருக்குது பணம்னு சொல்லும்போது ஐடி டீம் வந்து அந்த இடத்துக்கு போய் விசாரணை பண்ணுறாங்க. பட் எதுவுமே அவ்வளோ சீசர்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆல்மோஸ்ட் 1612 cases have been registered so far. Complaints have been registered. So on the complaints ellame vandu they have disposed it. But most of it we found that nama FST poi paakadalla the complaints were not correct. So these are a few information. Now I would request SP to talk about nama okay, there's one more which Soya Trust under ஒருத்தர் they are arranging for physically challenged வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணால் we will send you auto or means of in the transportation so that they can reach the polling station சொல்லியிருக்காங்க. So I will later give it to the PRO for dissemination of information. அது நீங்கள் கொடுங்க. So these are few things I wanted to tell. Now I request SP to speak of the finally because we are at the last day of campaigning today. So what are the do's and don'ts and things like that? முதல்ல வழக்குகள் சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் 106 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
மோட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டியில் 57 வழக்குகள், ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம்லேருந்து 7 புகார்கள் மீது வழக்கு, ஏஇஓ அதிலிருந்து 1, வீடியோ சர்வைலன்ஸ் 2, போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் 26, ஆர்ஐ அண்ட் விஓஓ 11, இதர நபர்களிடமிருந்து 2, மொத்தம் 106. தனியாக கொடுக்குறேங்க வேட்பாளர் அது இருக்குங்க, வேட்பாளர் மீது இருக்குங்க, ஒரு சிலர் அங்கே தனியாக கட்சி மாதிரி கூட்டம் கட்சி வாரியாக இருக்கு வேணுங்களா? அலையன்ஸ் கட்சி மீன்ஸ் அலையன்ஸோட சேர்த்து ஏடிஎம்கே அலையன்ஸ் 42, டிஎம்கே அலையன்ஸ் 26, அமமுக அலையன்ஸ் 17, நாம் தமிழர் கட்சி 1, மற்றவை 18. நேற்று வந்து போலீஸ்க்காக ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வச்சுருந்ததில் மொத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா காவலர்கள்லேருந்து 1346 பேர் வாக்குகள் பதிவு செஞ்சாங்க நேற்று மட்டும் ஃபெசிலிட்டேஷனில். அதில் ஹோம்கார்டு, அதுக்கப்புறம் ஹோம்கார்டு தனியாக ஹோம்கார்டு வந்து 223 நபர்கள் பதிவு செய்தார்கள். எக்ஸ் மிலிட்ரி அவங்க 30 பேர் பதிவு செஞ்சுருக்காங்க நேற்றுக்கான ஃபெசிலிட்டேஷன் கவுண்டரில். மொத்தம் 1599 பேர் இந்த ஃபெசிலிட்டேஷன் கவுண்டரை பயன்படுத்தியிருக்காங்க. தென் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் இது வரைக்கும் வந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் 428 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து 153 தான், ஆஃப்லைன் வந்து 275 வந்து ஆஃப்லைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 398க்கு அக்செப்ட் பண்ணி நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் என்ஓசி கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ஷன் 23 கொடுத்துருக்காங்க. நேற்றைய நிலவரம் 7 பெண்டிங், அது காலையில் முடிச்சுட்டாங்க எல்லாமே. அதெல்லாம் இப்போ முடிச்சு அது அதனுடைய ரிசல்ட் இதில் எனக்கு கொடுக்கல, எத்தனை அக்செப்ட் எத்தனை ரிஜெக்ட் இருந்துங்க, அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன். வெஹிக்கிள் பர்மிஷன் 513 அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் 508 கொடுத்துருக்காங்க, 4 ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில அறிவுரைகள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் நாளில் அரசியல் கட்சியினர் பயன்படுத்தக்கூடிய இந்த பூத்து வைப்பாங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்படி வைக்கக்கூடிய தற்காலிக பூத்து வாக்குச்சாவடியிலிருந்து 200 மீட்டருக்கு அப்பால் தான் இருக்க வேண்டும். அது வந்து 200 மீட்டருக்கு அப்பால் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்த ஏஆர்ஓ ஆர்ஓ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதில் ஒரே ஒரு பேனர் வச்சுக்கலாம், 3 அடி இன்ட்டு 4.5 அடி ஒரே ஒரு பேனர். அந்த பேனரில் கட்சியின் பெயர், சின்னம், வேட்பாளர் பெயர் இதை தவிர்த்து வேற எதுவும் இடம் பெறக்கூடாது. வைக்கிறதா இருந்தால் இது 3 தான் இருக்கணும். அதில் இந்த பேனரில் வேற எதுவுமோ இந்த கொடியோ மற்ற இதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பேனர் மட்டும் வச்சுக்கலாம். தென் அதாவது முக்கியமாக வேட்பாளரின் புகைப்படமோ இல்லை மற்றவங்களுடைய புகைப்படம் அந்த இதெல்லாம் இது வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி வைக்கக்கூடிய பூத்தில் ஒரு டேபிள் 2 சேர் தான் இருக்கணும். 2 சேருக்கு மேலே அதிகப்படியாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன கொடை, அவங்களுக்கு தரக்கூடிய நிழல் தரக்கூடிய ஒரு கொடை வச்சுக்கலாம். இல்லை அவங்களுக்கு நிழல் தரக்கூடிய மாதிரி ஒரு தார்பாய் மாதிரி அமைச்சிக்கலாம். அதுக்குன்னு பந்தலோ இந்த மற்ற இதோ அமைச்சிக்க கூடாது. அவங்களுக்கு நிழல் தரக்கூடிய அளவில் ஒரு தார்பாய், ஒரு சின்ன கொடை போட்டுக்கலாம். அதில் அன்னெசரியாக கூட்டம் போடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய 2 பேர், அதில் யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அந்த 2 பேர் அந்த பூத்தில், அந்த எந்த பூத்தோ இல்லை அந்த அதில் நிறைய பூத் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கணும். அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக எபிக் கார்டு வச்சுருக்கணும். அதில் இருக்கக்கூடிய 2 பேர் எபிக் கார்டு வச்சுருக்கணும். குற்ற பின்னணி இல்லாதவர்களாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அவங்களுக்கு. கேண்டிடேட்டுக்கு இது ஹேண்ட் புக்கில் வந்திருக்கு. ஹேண்ட் புக் ஃபார் கேண்டிடேட்னு ஒரு புக் இருக்கு. இல்லை வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஒரு குற்ற பின்னணி இருக்குது கொடுத்துடணும். பர்மிஷன் கொடுக்கும்போது அவங்க இன்னாருன்னு கொடுத்துடணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து யாரோ வந்து மாற்றி இது பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா அட் அ டைமில் யார் 2 பேர் இருப்பாங்கன்ற சொல்லிட்டு இது 4 பேர் இருப்பாங்க, பட் ஆனால் இவங்க 2 பேர் தான் அட் டைம். காலையில் இவங்க 2 பேர் இருப்பாங்க, சாயங்காலம் இவங்க 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்.
அந்த உணவு பரிமாற்றம் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் வெளியில் போய் எங்கேயாச்சும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல உட்காந்து இது பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அந்த இடத்துல வேற கூட்டம் கூடுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. பூத்து ஸ்லிப் அப்படி கொடுக்குறதா இருந்தாலும் அதில் எந்த ஒரு கட்சியின் பெயரோ வேட்பாளரின் பெயரோ எந்த ஒரு அறிகுறிகளோ குறியீடுகளோ இல்லாமல் இருக்க வேண்டும் அதில். ஸோ இதுதான் அந்த தற்காலிக பூத் அமைப்பதற்கான அறிவுரைகள். ரெண்டாவது, இந்த 200 மீட்டர் 100 மீட்டர்னு சொல்லி ஒரு வேறுபாடுகள் இருக்குது. இந்த 200 மீட்டரில் என்ன பண்ணலாம், 100 மீட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 200 மீட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக அந்த பூத் எல்லாமே 200 மீட்டருக்கு அப்பால் தான் இருக்க வேண்டும். வாக்காளர்களின் வாகனம், தனியார் வாகனம் கொண்டு வராங்க இல்லைங்களா, சப்போஸ் வீடு அங்கே இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஓட்டு போடுறதுக்காக வாகனத்தில் வராங்கன்னா 200 மீட்டருக்கு அப்பால் நிறுத்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாகனம் அருகாமையிலே கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு அவங்க வாக்களிக்கிறதுக்கு உள்ளார போறப்ப அவங்க கூட எப்படி பிரசிடிங் ஆஃபீஸர் யாராவது ஒரு ஆள் வாலண்டியர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது சப்போஸ் அவங்க ஓட்டு போட டிலே ஆகுதுன்னா அந்த வண்டி அங்கே இருக்கக்கூடாது. திரும்ப 200 மீட்டருக்கு அப்பால் எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப அவங்க கூப்பிடும் போது திரும்ப உள்ளார போய் கூப்பிட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குங்க. ரெண்டாவது எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் மற்றும் அவரது முகவர் வாகனம் 100 மீட்டர் எல்லை வரை வரலாம். வாகனத்தில் இவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். மாற்றுத்திறனாளி அவர்களுடைய வாகனங்களும் வேட்பாளர் மற்றும் அவர்களுடைய முகவர் வாகனம், வேட்பாளர் முகவர் வாகனம் வந்து 100 மீட்டர் வரையும் தான் அலௌடு. மற்ற மாற்றுத்திறனாளி வாகனங்கள் கிட்ட வரையும் அலௌடு. இன்னொன்று Z++ பிரமுகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வாக்குச்சாவடி எல்லை வரை அவர்களுடைய வாகனம் அனுமதிக்கலாம். இது மட்டும்தான் நம்மளது. மற்ற யாருமே 200 மீட்டருக்குள்ளார எந்த ஒரு நபரும் தனிநபரோ குழுவாகவோ இருந்து பேசுவதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. தென் 100 மீட்டருக்குள்ளார என்னென்ன எடுத்துட்டு வரலான்ட்டு, 100 மீட்டருக்குள்ளார கண்டிப்பாக எந்த ஒரு இந்த சைகை செய்கிறதோ பிரச்சாரம் செய்கிறதோ இல்லை சைகை பண்ணுறது கும்பலாக கூப்பிட்டு பேசுறது இந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அறவே இருக்கக்கூடாது. தேர்தல் அலுவலரை தவிர வேறு யாருடைய கைபேசியும் 100 மீட்டருக்குள்ளார எடுத்துகிட்டு வரக்கூடாது. தேர்தல் அலுவலர்களை தவிர கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை தவிர மற்றவங்க யாரும் 100 மீட்டருக்குள்ளார அலைபேசியை எடுத்துகிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் பாஸ் கொடுத்துருக்காங்களா நேற்று? அது நாங்க ECI ல இருந்து ஆத்தரைஸ் பாஸ் ஆத்தரைஸ் இருக்கோ அது மட்டும் நாங்க. No, they are all been given ECI pass. So they are allowed. At any cost, voting compartment shall not be covered. Secrecy of voting shall be maintained is the only thing which is happening. அதே மாதிரி அந்த 100 மீட்டருக்குள்ளார எந்த ஒரு ஒலிபெருக்கி பயன்படுத்துதல் யாருமே பயன்படுத்தக்கூடாது. அந்த 100 மீட்டருக்குள்ள யாருமே வச்சிருக்கக்கூடாது. ஏதாவது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சும்மா வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா 100 மீட்டர் இருந்தால் ஓட்டு போடுறப்ப டிஸ்டர்பன்ஸ் வரும் அவங்களுக்காக. அது சினிமா பாடலாக எந்த பாடலாக இருந்தாலும். அரசியல் கட்சிகளின் சின்னங்களோ இல்லை வேட்பாளர் பெயர் குறித்த அடையாளங்கள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ வேட்பாளர் குறித்த அடையாளங்கள்னா ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸப்ஷன். யாருக்குன்னா முகவர் இருப்பாங்க. முகவருக்கு அவங்களுக்கு சின்ன அப்ரூவ்டு நேம் பிளேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இன்னாருடைய முகவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மட்டும் அந்த சின்ன இதில் நேம் போட்டுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் ஒரு பேட்ச், அந்த வேட்பாளருடைய பெயர் போட்டுக்கலாம். அந்த இது அது மாவட்டத்திலேருந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. மாவட்டத்திலேருந்து இந்த சைஸில் தான் வச்சுருக்கணும். அதில் வந்து கலர் கலராக வச்சுக்கூடாது. அதுலேயும் இருக்குது கலர் கலராக வச்சுட்டு வந்து இது பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அதில் ஸோ அந்த இதுதான் பார்த்துக்கணும். சரிங்களா? தென் அதே மாதிரி முக்கிய தலைவர்களுடைய கட்சி முக்கிய தலைவர்களுடைய புகைப்படம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து தெரியற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த 100 மீட்டருக்குள்ளார. அடுத்ததாக டிராஃபிக் ரெகுலேஷனில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்ட் புக் ஆஃப் கேண்டிடேட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 15.82 அதாவது பேஜ் நம்பர் 146ல் இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாகனங்களுக்கான அனுமதி எல்லாமே இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துவிடும். அதாவது போலிங் முடிகிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்படின்னா நம்மளுக்கு போலிங் முடிகிறது 18ஆம் தேதி மாலை 6 மணி. அதனால் இன்று மாலை 6 மணியுடன் அதனுடைய அனைத்து பர்மிஷன்ஸ் நிறைவடைந்துவிடும். இதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோல் டே அன்னைக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நாளில் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, அவங்க வாகனம் பயன்படுத்துறதுக்கு கேண்டிடேட்டுக்கு ஒரு வாகனம் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அவருடைய முகவருக்கு ஒரு வாகனம். அதுக்கப்புறம் ஒரு அசம்பிளி செக்மெண்ட், இப்போ உதாரணத்துக்கு தென்காசி எடுத்தீங்கன்னா 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு கட்சி வாகனமோ இல்லை அவருக்குன்னு அந்த வேட்பாளருக்குன்னு ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவருக்காக ஒரு வாகனம். ஆனால் அது அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளே தான் இருக்கும். வேறு இடத்துல எடுத்துகிட்டு போகக்கூடாது.
ஸோ ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு வாகனம். இதுதான் வாகனத்துக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. தனியாக இப்போ வாங்கணும். தனியாக வாங்கணும். ஸோ தனியாக இப்போ வாங்கின பர்மிட்ல அதை யூஸ் பண்ண பண்ணக்கூடாது. முடியாது. அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு வேட்பாளருக்கு 8 வாகனம். 8 வாகனம் எல்லாமே அக்கௌண்ட் ஃபார் ஆகும். ஸோ அவங்க பர்மிட் வாங்கின உடனே அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்டிங் டீம் வந்து it comes within the poll expenditure. Every agent who is appointed, even that is an expenditure. ஸோ அதுக்கு ஒரு ரேட் சார்ட்டில் தெர் இஸ் அன் ஸோ ஹூஎவர் அவங்க எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருடைய அக்கௌண்ட் வந்து அவங்களுடைய கேண்டிடேட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட்டோமேட்டிக்லி ஆட் ஆகிடும். இப்போ வந்து வேட்பாளர்களுக்கு வேட்பாளர்களுடைய அரசியல் கட்சி சார்ந்தவங்களோ இல்லை மாவட்ட செயலாளர் யாரோ அவங்க வாகனம் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. இல்லை, ஒன்லி இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் ஆஸ் அ பார்ட்டி வெஹிக்கிள். இல்லை, நான் பர்சனல் வண்டி நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எலெக்ஷன் பர்பஸ்க்காக ப்ளஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலெக்ஷன் அந்த டிக்ளேர் பண்ணிவிட்டு பர்மிட் வாங்கினாதான். இல்லை நான் அந்த கொடி எல்லாமே எதுவுமே வைக்காமல் ஒரு ப்ரைவேட் வண்டியாக யூஸ் பண்ணுவது பர்சனல் பர்பஸ்க்கு விச் இஸ் நாட் அ ப்ராப்ளம். வேற மற்ற இது எல்லாமே அறிவுரைகள் இன்னைக்கு என்ன இருக்குன்னாங்க, இன்னைக்கு எல்லாம் மொபிலைசேஷன் பண்ணிட்டு மொபைல் பார்ட்டிஸ் எல்லாருமே அசைன் பண்ணி டியூட்டி அசைன் பண்ணி இன்னைக்கு அனுப்புவாங்க. கலெக்டர் மேடம் சொன்னால் ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணிட்டு மொபைல் பார்ட்டிஸ்க்கு எல்லாமே ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணிட்டு அனுப்பக்கூடியது. டிஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி பிளான் ஆல்ரெடி புக்லெட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே டிஓக்கு தென் ஆஸ் வெல் அஸ் அப்சர்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து புக்லெட் கொடுத்துருப்போம். டிஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி பிளான், போலீஸ் பாதுகாப்பு, மொத்தம் என்பிசி அதாவது நான் போலீஸ் பர்சனல் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 5050 இருக்காங்க. அதாவது 5043 இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வர வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே சேர்த்துங்க. நெல்லை கமிஷனரேட் தெரியா இல்லாம துணை ராணுவம் 6 கம்பெனி இருக்காங்க. அதாவது மத்திய போலீஸ்ன்றதை விட அது ஆர்பிஎஃப் அவங்க வந்திருக்கிறது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு. 6 கம்பெனிகள் இருக்காங்க. ஒரு கம்பெனியிலேருந்து 72 பேர் பந்தோபஸ்து கொடுப்பாங்க. அவங்க 90 பேர் இருக்கலாம், 91 பேர் இருக்கலாம். ஒரு கம்பெனிலேருந்து 72 பேரை கொடுக்குறாங்க. பதட்டம் நிறைந்த அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இதை பொறுத்தவரை 377 பதட்டமான வாக்குச்சாவடிகளாக இருக்கிறது. அது 377 ஃபார் த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். அதில் 212 லொக்கேஷனில் இருக்குங்க. போலிங் லொக்கேஷன் இடத்தில் இத்தனை பூத் இருக்கு. 212 நம்மளுக்கு நாம்ஸ் வந்து 50% வந்து சிஏபிஎஃப் நம்ம கொடுப்போம். 50% 106. 106க்கும் இங்கே மாவட்டத்தில் இருந்து ஒரு லோக்கல் எஸ்ஐ எஸ்எஸ்ஐ ஆர் சீனியர் ஹெட் கான்ஸ்டபிள் கூட 4 சிஏபிஎஃப் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் மத்திய போலீஸ் காவலர்கள் இருப்பாங்க அவங்களோட. ஸோ இந்த 106 இருக்கும். அதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா ஹைலி வல்னரபிள், வெரி ஹை வல்னரபிள், ஹைலி வல்னரபிள், மாடரேட்லி அதுக்கேற்ற மாதிரி பிரித்து நம்ம வந்து பந்தோபஸ்து கொடுத்துருக்கோம். கிரிட்டிக்கல் அதாவது கிரிட்டிக்கல்னு சொல்கிறதுங்க. கிரிட்டிக்கலில் வல்னரபிள்ன்றது கிரிட்டிக்கலில் ஒரு பகுதி தான் வல்னரபிள். கிரிட்டிக்கல்ன்றதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது. ஒரு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல்ன்றது ஓட் பர்சன்டேஜ். இப்போ 90% 75% இருக்கீங்க, 75%க்கு மேலே ஓட்டு கூலாக இருக்கணும். அதில் ஒரு கேண்டிடேட்டுக்கு 90%க்கு மேலே இதாகிடுச்சுன்னா அது ஒரு கிரிட்டிக்கல். அதே மாதிரி எங்கெல்லாம் பதட்டம் இருக்கோ பதட்டமான வாக்குச்சாவடின்றதும் கிரிட்டிக்கலில் தான் வரும். அதான் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷனுக்கு கிரிட்டிக்கலாக. ஸோ இது ரெண்டும் நாங்கள் கிளப் பண்ணி தான் சொல்கிறோம். மொத்தமாக ஆமாங்க. அவரை பணி இடைநீக்கம் செய்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு போஸ்டல் பேலட்டும் அது நம்பராக இருக்கும். அந்த நம்பர் எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோன்றது நமக்கு தெரியும். வி ஹாவ் த ரெக்கார்ட்ஸ். டுமாரோ இஃப் எனி போஸ்டல் பேலட் இஸ் மிஸ்யூஸ்ட், த கவர்மெண்ட் எம்ப்ளாயி டு whom it was sent will be personally responsible. இட் இஸ் த மேட்டர் ஆஃப் அட்மோஸ்ட் கன்சர்ன். ஏன்னா நம்ம ஒரு இவ்வளவு எத்திக்கல் ஓட்டிங் பற்றி பேசும்போது படித்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அதை எந்த காரணத்துக்கும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ போஸ்டல் பேலட் இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி மிஸ்யூஸ்ட், அந்த பேலட் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க வந்து அதுக்கு பர்சனலி ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவாங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன் வில் பி டேக்கன் இஃப் தெர் இஸ் எனி மிஸ்யூஸ் ஆஃப் போஸ்டல் பேலட் விச் ஹஸ் பின் கிவன் டு த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்.
இல்லை எஃப்எஸ்டியிலேருந்து புகார் கொடுத்தாங்க. அதாவது ஒரு நபரை பிடிக்கும் பொழுது அவர் வாகனத்தில் பணமும் இருந்தது, போஸ்டல் பேலட் இன்னாருடைய போஸ்டல் பேலட்டும் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நபருடன் திசைநிலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள். அந்த புகாரின் பேரில் விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து திசைநிலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அதில் அந்த நபரை வந்து A1 அக்யூஸ்டு சொல்லக்கூடியவர்கள் அரெஸ்ட் காமிச்சு ஆஸ் பர் த லீகல் ப்ரொவிஷன் பெயில் இது பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஸ்டேட்மெண்ட் எனக்கு அனுப்பிச்சு இந்த வழக்கு பதிவு செஞ்ச டீட்டெயில் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பணியிடை நீக்கம் செய்திருக்கோம். No, that we are not bothered because அவர் வாங்கினவர் எவ்வளோ வாங்கினாங்க தெரியாது. பட் அவங்களுடைய பேலட் வாஸ் தேர் வித் அ பொலிட்டிக்கல் ஏஜென்ட். அது தட் இஸ் எது யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கேயும் ட்ராப் பாக்ஸே வைக்கல. நீங்கள் பார்க்கலாம் என்டையர் டிஸ்ட்ரிக்டில் ஃபெசிலிட்டேஷன் கவுண்டரில் மட்டும்தான் வி கீப் ட்ராப் பாக்ஸ். அங்கே தான் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட் பண்ண வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் தான் போடணும். நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் போடும்போது இட் கேன் பி டன். இல்லைங்க, எல்லா சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் கிட்ட நம்ம பேசியாச்சு. இட் இஸ் அன் ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறது தான். இல்லை அந்த மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம நம்ப மாட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆல் த டெய்லி வேர் ரிசீவிங் இல்லை திஸ் இஸ் பேட் பை த கவர்மெண்ட். இது எல்லாமே ரிஜிஸ்டர் நம்ம அனுப்புறது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புவோம். இப்போ இங்கேருந்து ஃபார்ம் 12 வந்தப்போ வென் வி ஆர் சென்டிங் இட் நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தான் அனுப்புவோம். ஒவ்வொரு பேலட் நமக்கு அங்கே வாபஸ் வரும்போது அதுக்கு ஸ்டாம்பேஜ் காஸ்ட் இல்லை. அவங்க ஜஸ்ட் போஸ்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணால் அது கண்டிப்பாக வந்து சேரும். ஏன்னா இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் த ப்ரைமரி டியூட்டி ஆஃப் த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் டு கெட் இட் ஃப்ரம் தெம். ஸோ எங்கேயும் மிஸ்யூஸ் ஆகாது. தைரியமாக ஒரு போஸ்ட் பாக்ஸில் தே கேன் ஜஸ்ட் போஸ்ட் இட் இன் த போஸ்ட் பாக்ஸ் விச் வில் கம் டு அஸ். பாக்ஸ் இல்லை, ட்ராப் பாக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு இருக்குங்க. ஆர்ஓ பாக்ஸ் நேற்று விடிய காலையில் வரும். அதாவது முந்தா நேற்று நைட் இன்சிடென்ட்டாக அதுக்கு விடிய காலையில் ஈவினிங் வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து ஒரு கேரக்டரோட ஒரு இல்லைங்க வழக்கு பதிவு ஏன்னாங்க இதில் புலன் விசாரணை பண்ணிட்டு தான் எது ஒன்றும் கொடுக்கணும். ப்ரிலிமினரி தகவல் கொடுக்குறதா இருந்தாலே அது வந்து ஒரு யாருடைய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, அதாவது ப்ரிஜுடிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் முழுமையான விவரம் பெற்று தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இப்பயும் ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டின் பிரகாரம் தான் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கோம். தட் இஸ் யாருன்னா அந்த ஒரு அக்யூஸ்ட் இது பண்ணியிருக்கோம். அவர் வாட் எவர் மேபி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதனால் இது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு காலம் ஆகும். புலன் விசாரணைக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கும். No, whatever, even a rupee is an offense. Anything if you take as a consideration, பணம் கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே தப்பு தானே. ஸோ அது எவ்வளோத்துக்கு கொடுத்தாங்கன்னு இல்லை. The concept of selling your vote itself is an offense, which unless the voters realize, we from the government or whatever, we will not be able to, this is something which every voter has to understand. பிகாஸ் நம்ம எத்தனை எஃப்எஸ்டி போட்டாலும் எஸ்எஸ்டி போட்டாலும் எவ்வளோ தான் டே அண்ட் நைட் பண்ணாலும் வை கான்ட் ஓட்டர் சே நோ டு ஓட் இஸ் மை கொஸ்டின். எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லி ஓட்டர் தானே சொல்லணும், அவருடைய ஃபியூச்சர் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த கன்சர்ன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் தே டுக் இட், வை தே டுக் இட், பட் திஸ் ஷுட் கம் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் லேர்னிங் ஃப்ரம் அஸ். We are teaching the next generation that it is a matter of routine to take money for vote, which is which I would say is the last point we can reach. So this is the worst thing that can happen to a democracy. So all the media should please see that the menace of bribing for vote should not happen. So please give lot of publicity and you all should set as an example. நீங்கள் எப்போ எக்ஸாம்பிளாக இருக்கிறீங்களோ நாம எப்போ எக்ஸாம்பிளாக இருக்கோமோ that is what will the people learn. So as he was saying the other day, the fourth pillar of democracy, I request all of you to encourage voters, one, to come out and vote, and second one is to have some absolutely say no to cash or kind or any kind of consideration for voting. So this is the only way we can make, because Tamil Nadu election nave expenditure sensitive and ஒரு பேர் வந்திருக்கு. So that should not come. Every election there has to be an improvement, and every election we have to show that we are also working towards it. Okay, so thank you so much and yeah. தகவல் தெரிவிச்சா கூட அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போறது
எல்லாமே போகிறாங்கங்க, எல்லா எஃப்எஸ்டி டீம்ஸும் எல்லாருமே எவ்ரிபடி. See, ஒன்று ரெண்டு இல்லைங்க, everywhere we are getting complaint. Just sit in the control room for half an hour. You will get to know the number of complaint received. வந்த கம்ப்ளைண்ட் உடனே அங்கே கிட்ட இருக்கிற எஃப்எஸ்டி வந்து ஜிபிஎஸ்ல பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னொரு இடத்துல they are diverting us. So lot of things are happening. That is why but all the teams which are there, FSTs, SSTs plus the police and even the the apart from the election work, இந்த ஒர்க் தான் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு all our teams are being active and we are trying our best to see that it is not there. நமக்கு வந்து இன்னைக்கு 6 மணியோட பிரச்சாரம் முடியுது மேடம். அதுக்கப்புறம் பணப்பட்டுவாடா ஏதாவது நடந்தா அதை தடுக்கிறது இல்லை, இப்போவும் பணப்பட்டுவாடா நடக்கக்கூடாது. Yeah. நம்ம வந்து அதுக்கு ஸ்பெஷல் ஏற்பாடு ஏதாவது பண்ணிட்டோமா? No, after that immediately we will be booking. The FSTs will continue to function. லாஸ்ட் டைம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, யூஸ்வலி என்னென்னா லாஸ்ட் டைம் எல்லாமே ஃபஸ்ட்டு 30 எஃப்எஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி மூமெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து 15 நாள் முன்னாடியே 90 எஃப்எஸ்டி பண்ணிட்டோம். So there are 90 FSTs which are working round the clock right now. The same teams will continue. So we have requested SP if he can give us some CAPF also. இப்போ police deployment பண்ணும்போது கொஞ்சம் CAPF may be put into this FST teams, but the same teams are continuing. They will continue to work and campaigning, if it happens after 6 o'clock, immediately FIR will be registered and will be stopping it. And any kind of distribution for vote is an offence even now, anytime. So that will not. We are taking அங்கே இன்டெலிஜென்ஸ் நான் சொன்னால் ஆல்ரெடி நிறைய இது எங்களுக்கு வந்து பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம தான் அவேர்னஸ் கிரியேஷன் பண்ணோம் சொல்றீங்களா, அதில் நிறைய நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஈவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நேற்று நடந்தது, ஒரு வாகனத்தின் பெயரை சொல்லி இந்த வாகனத்தில் பணம் வந்து எடுத்துகிட்டு போகிறதாக தகவல் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக நம்ம தென்காசி அந்த சுற்று வட்டார பகுதிகளில் ஃபுல்லாக ஆட்களை போட்டு கடைசியில் பார்த்தா 1 மணி நேரத்தில் அந்த வாகனத்தை பிடிச்சோம். ஆனால் உள்ளார சொன்னாங்க பணம் இல்லை, எதுவுமே உள்ள எல்லாம் தேடி பார்த்தோம், எல்லாமே தேடி பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோ குயிக்காக அது வந்து ஜஸ்ட் ஃபார் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு பப்ளிக்கு, இந்த மாதிரி இந்த வாகனத்தில் இருக்குண்ணா, இந்த மாதிரி உடனுக்குடனே வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் தான், ஃபோனில் கூட வரல, வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து நாங்கள் ஈவன் எனக்கு கூட நிறைய வாட்ஸ்அப்பில் வரும். ஸோ வாட் எவர் வி கெட் we are immediately sending the teams for verification. Now we will takeங்க. இல்லை, பூத் ஸ்லிப் வந்து ராதாபுரமில் 21 பூத் வந்து இப்போ அந்த பிடிஎஃப் எடுக்க முடியலன்னு சொல்லி இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் எல்லா இடத்துக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன லாஸ்ட் எந்த பூத் பாட்டுக்கு வரல பாருங்க, நான் வில் செக் இட். எந்த பார்ட்டு சொல்லுங்கள் எங்களுக்கே, நான் எந்த பார்ட்டு இல்லை எந்த பார்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் செக் இட் அப் இஃப் இட் இஸ் நாட் கம். they are distributing. உங்கள் பார்ட் கொடுத்துடுங்க, நான் ஐ லாஸ்ட் த பிஎல்ஓஸ் டு செக். இல்லையங்க அப் டு 6 o'clock. ரெண்டு கட்சிக்கு ஒரே பர்மிஷன். சரி, எங்களுக்கு வேணும் அந்த இடம், உங்களுக்கு ஏன்னா ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சு. திடீர்னு நேற்றுக்கு நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு ஆர்டர் ரத்து, அவங்க கேட்காங்கன்னா ஆர்டர் ரத்து பண்ணுறாங்க. இல்லை இப்போ தட்ஸ் வை வி சே அந்த சுவிதா போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருந்தா நமக்கு அந்த டைமிங் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த டைம் பேசிஸில் அப்போது நமக்கு ரிவ்யூ பண்ணுறது ஈஸி, யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாங்க என்னன்றது. போட்ட ரத்து செஞ்சு விட்ட நோட்டீஸில் நீங்கள் 8ஆம் தேதி அனுமதி கட்டிங்க, உங்களுக்கு 11ஆம் தேதி கிடைச்சிருக்கு, அவங்க 10ஆம் தேதி அனுமதி கட்டுறாங்க. சரி, நான் செக் பண்ணுறேங்க. வை இஸ் இட் டன், வி வில் சி. ஓகே, ஸோ வி ஹேவ் ரேண்டமைசேஷன். இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் எனக்கு வரல. பட் டாஸ்மேக் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே நான் அந்த 30% சேல் இன்க்ரீஸ் ஆகும்போது வி ரிப்போர்ட் அண்ட் வி ஹேவ் அன் என்கொயரி இன் தட் ஏரியா. அந்த டெய்லி ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம். டெய்லி வந்து எந்தெந்த கடையில் 30% மேலே விற்கும்போது அந்த இடத்துல என்கொயர் பண்ணுவோம், வேறு ஏதாவது வந்து பிரைபரிக்காக இது யூஸ் பண்ணுறாங்களான்றது. அந்த ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி வி ஆர் கிவிங் இட் டு த கமிஷன் டெய்லி. எது பார்க்குறோங்க, வி ஆர் செக்கிங் த்ரூ FST we are doing. Thank you.